शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। எங்கள் ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே முழு முதலாகும் ஒளியே மலர்தூவினாள் போற்றுவோம். விக்ன விநாயகனே சரணம் விக்ன விநாயகனே. எங்கள் ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே வினைகளை தீர்க்கும் விக்னேஸ்வரனே தடைகளை நீக்கிடும் விநாயகா. வானவர் வாழ்த்த அசுரரை வெல்லுவாய் வானிடர் வாழ்ந்திட பரம்பல தருவாய் ஞானமும் செல்வமும் நீரே. ஜெய் ஜெய் கணபதி ஜெய் ஜெய் கணபதி ஜெய் ஜெய் கணபதி ஜெய் ஜெய் கணபதி. ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே முழு முதலாகும் ஒளியே மலர் தூவினாள் போற்றுவோம். விக்ன விநாயகனே சரணம் விக்ன விநாயகனே. எங்கள் ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே. போதும், நிறுத்து. அடே தேவேந்திரா, நேரில் வந்து போரில் என்னை சந்திக்க துணிச்சல் இல்லாத நீ யார் யாரையோ அனுப்பித்து தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றாயா? நேற்று முளைத்த காடானாக அசுரகுலத்தில் தோன்றிய உன்னிடம் காலக்கணக்கை கடந்து வாழும் இந்த அமரர் தலைவன் போர் புரிவது அவமானம் என்பதால் தான் நான் வரவில்லை. இனி நீ எங்கள் அசுரகுலத்திலும் அகப்பட்டு அவமானப்பட்டு அடிமைப்பட்டு கடக்கப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே. அமரேந்திரன் என்ற புகழோடு வாழும் நான் அசுரன் ஒருவனிடம் ஒருபோதும் அகப்பட்டுக் கொள்ள மாட்டேன். தேவேந்திரா, ஏன் வீணாக விவாதம் செய்து கொண்டிருக்கிறாய்? அசுரகுலத்திலும் அடிமையாக வாழ்வது உனக்கொன்னும் புதிதல்லவே. எங்கள் அசுரகுல மூதாதையர்களால் எண்ணற்ற முறை வெல்லப்பட்டவன் தானே நீ. எத்தனை முறை தோல்வியிட்டால் என்ன, அத்தனை முறையும் இறுதியில் அமரர் குலம் தான் வெற்றி பெற்றது என்பதை மறந்து விடாதே. வெட்டப்பட்ட பின்பும் தோன்றிய கேதுவின் சிரம் போல் நாங்களும் தோன்றி வந்து விட்டோம் பார். ராகுவின் உடல் போல் நாங்களும் நாகமாகி சீறி வந்திருக்கிறோம் என்பதை நினைவில் வைத்துக்கொள். இந்திரனை எதிர்த்த எவரும் இதுவரை உயிரோடு வாழ்ந்ததில்லை. இப்படி சொன்ன எவரும் இந்த கஜமுக அசுரன் முன்னால் ஒரு கணம் கூட நின்றது கிடையாது. வஜ்ராயுதத்தின் வலிமை தெரியாமல் வாதாடிக் கொண்டிருப்பவனே, இதோ பார். இந்திராதி தேவர்கள், ஆட்டத்திற்கு பாலர்கள், திசை அனைத்தும் தங்களுக்கு கட்டுப்பட்டது என்று கொக்கரித்தவர்கள், அசுரவதம் புரிந்ததற்காக பலாரி என்று பெயர் சூட்டிக் கொண்ட இந்திரனுக்கு விழா கொண்டாடியவர்கள். குருதேவா, இவர்கள்தானே நம் அசுரகுலம் மேலோங்கிய போதெல்லாம் அதை அழித்து தாங்கள் மட்டுமே மேலோகத்தில் இருக்க முயன்றவர்கள். தங்களால் உருவாக்கப்பட்ட எத்தனையோ அசுரகுல மாமன்னர்களை சூழ்ச்சிகள் பல செய்து வீழ்ச்சி அடைய செய்தவர்கள். என அருமை பாட்டாரே, இந்த தேவேந்திரன் தானே
அசுரேந்திரன் என்ற பெயர் கொண்ட தங்களது அரசை சிதைத்து கானகத்திற்கு ஓடி ஒளிய செய்தவன் இவனால் தானே என்னை பெற்ற அன்னை தனது சின்னஞ்சிறு பருவத்தில் மலை குகையில் மறைந்து வாழ நேர்ந்தது. ஆமா, இப்பொழுது இந்த அமரர்கள் எனது அடிமைகள். இந்த கஜமுக அசுரனை எதிர்க்க முடியாமல் கதிகலங்கி நிற்பவர்கள். இவர்களை என்ன செய்ய வேண்டும் என்று தாங்களே கூறுங்கள். அதை சொல்லும் தகுதி என்னை விட நம் குருநாதருக்குத்தான் உண்டு. பலரது விதியை தீர்மானிக்கும் இவர்கள் விதியை இன்று நம் குருநாதர் தீர்மானிக்கட்டும். குருதேவா, யார் எதற்கு அதிபதி என்பதை அறிந்து நமது அசுர சாம்ராஜ்யத்தில் இருப்பவர்களுக்கு அப்பணியை செய்ய வேண்டும் என்ற ஆணையிடு. அப்படியே செய்து விடுகிறேன். இந்திராதி தேவர்களே, இந்த கஜமுகாசூரின் மதங்கமாபுரத்தில் உங்கள் கடமைகள் என்னவென்று தெரியுமா? உத்தரவிடுங்கள், உடனே நிறைவேற்ற காத்திருக்கிறோம். நீ வா. உனது பெயர் என்ன? அலரி. ஏன் அலறுகிறாய்? நான் உன் பெயரை தானே கேட்டேன். முளரி. மறுபடியும் உளறி கொட்டுகிறாய். ஒழுங்காக சொல். அக்னி தேவன். அது என்ன அக்னி தேவன்? அக்னி என்று சொல். அதேதான், அக்னி அக்னி. அசுர சாம்ராஜ்யத்தில் எங்கும் தீ பிடித்தது என்ற நிலையே இருக்கக்கூடாது. மீறி யாருக்காவது துணை சென்று குடியிருக்கும் இல்லங்களை எரித்தால் நான் உன்னை எரித்து விடுவேன். தங்கள் உத்தரவுப்படியே நடந்து கொள்கிறேன். நில். எங்கள் வீட்டு பெண்கள் அடுப்பெரிப்பதற்காக சிரமப்படக்கூடாது. அடுப்பை மூட்டுவதற்காக கை அசைப்பதற்குள் நீ அங்கே வந்துவிட வேண்டும். உத்தரவு பிரபு. ஒரு நான் சபைக்கு வந்து செல்லும் போதெல்லாம் எனக்கு முன்னால் நின்று தூபதீபம் காட்ட வேண்டும். அப்படி நீ யார்? வாயு. அதாவது காற்றுக்கு அதிபதி இல்லையா? ஆமாம். எனக்கு இந்த பணிப்பெண்கள் சாமரம் வீசுவது சற்று கூட பிடிக்கவில்லை. அதனால் நான் அழைக்கும் பொழுதெல்லாம் நீ இங்கு வந்து என் அருகில் நின்று வெண்சாமரம் வீசிக்கொண்டே இருக்க வேண்டும். புரிகிறதா? அப்படியே செய்கிறேன். அது மட்டும் போதாது. வேறு என்ன செய்ய வேண்டும்? எங்கள் மதங்கமாபுரத்தில் மந்த மாறுத தென்றல் காற்றாக மிதந்து கொண்டே இருக்க வேண்டும். அவ்வாறே செய்கிறேன். நீ வருணன், மழைக்கு அதிபதி. நீதான் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டியவன். நான் ஒரு தவறும் செய்யவில்லை. தேவையான இடங்களில் மழையாக பெய்யாமல் வறட்சி ஏற்படுத்தி பஞ்சத்தை உண்டாக்குகிறாய். தேவையற்ற இடங்களில் பெரும் வெள்ளத்தை ஏற்படுத்தி ஊர்களை மூழ்கடித்து உயிர்களை நாசம் செய்கிறாய். இது என் குற்றம் மட்டுமில்லை பிரபு. வேறு யார் மீது குற்றம்? மனிதர்கள் மலைகளை உடைத்து மரங்களை சிதைத்து கருமுகிலாய் வரும் நான் தங்குவதற்கு சிறிதேனும் இடமில்லாமல் செய்து விடுகிறார்கள். அதனால் தான் நான் நிலையின்றி அலைய நேருகிறது. வெள்ளமாக வர என்ன காரணம்? நான் அதற்கு காரணமல்ல பிரபு. இந்த வாயுதேவன் புயலாக மாறி தனக்கு துணையாக என்னையும் இணைத்துக் கொள்கிறான். அவனை கேட்டால் என்னை சேர்த்து விடுகிறானே. தவறுக்குரிய தண்டனையை இருவரும் சேர்த்து அனுபவிக்கலாம் என்றுதான். என்ன அங்கே முணுமுணுப்பு? ஒன்றுமில்லை பிரபு. தாங்கள் கருணை உள்ளம் படைத்தவர்கள், தண்டனை ஏதும் தரமாட்டீர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். இந்த பூத்தளிக்கும் வேலை வெறும் வார்த்தையில் மட்டும் இருந்தால் போதாது. அசுர சாம்ராஜ்யம் எங்கும் பூமாறி இதமாக பதமாக தெளிக்க வேண்டும். அவ்வாறே செய்கிறேன்.
தாங்கள் அவைக்கு வரும்பொழுது தங்களுக்கு பன்னீர் தெளிக்கிறேன். புத்திசாலி நீ. குபேரா, ஓ, செல்வத்திற்கெல்லாம் அதிபதி. சங்கநிதி, பதுமநிதி இவை இரண்டையும் இங்கே கொண்டு வந்து அது வேண்டியவர்களுக்கெல்லாம் அதை தந்து கொண்டே இரு. தங்கள் சித்தம். நீ நிறுதி. ஒரு வகையில் நீ எங்களை போன்றவன். இங்கே வருபவர்களை வரிசைப்படுத்தி நிறுத்தி வைக்க வேண்டிய வேலை உன்னுடையது. தாங்கள் எது சொன்னாலும் செய்கிறேன். நீ ஈசானன். நீயும் ஈசனை போல் இருப்பதால் பேசாமல் என் அருகில் வந்து நின்று கொண்டு இரு. அப்படியே ஆகட்டும். நீ யமதர்மன். யமன் என்று மட்டும் சொல். அது என்ன தர்மன்? உன் தர்மம் எப்படிப்பட்டது என்று எங்களுக்கும் தெரியும். உனக்கு என்ன வேலை தெரியுமா? சொல்லுங்கள். அரண்மனை வாயிலில் நின்று காவல் புரிய வேண்டும். அப்படியே செய்கிறேன். குருதேவா, சரிதானே? எல்லாம் சரி. ஆனால் இந்திரனை விட்டு விட்டாயே. தேவர்களுக்கெல்லாம் தலைவன் அல்லவா? அதற்கு பொருத்தமான வேலையை வைத்திருக்கிறேன். அவைக்கு வந்து எனக்கு அடப்பை ஏந்தி நிற்க வேண்டும். அருமை, அருமை. கஜமுகாசுரா, உனது ஆட்சி முறை எவ்வளவு நேர்த்தியாக இருக்கும் என்பதை இதன் மூலம் நிரூபித்து விட்டாய். இந்திராதி தேவர்களே, இனி நீங்கள் வானவர்கள் அல்ல, எங்கள் கஜமுகாசுரனின் ஏவலர்கள். குருதேவா, இதற்கு மேல் இவர்களை என்ன செய்ய வேண்டும்? பாவம் தேவர்கள், பரிதாபத்திற்குரிய பிறவிகள். அதனால் நமக்கு பணி செய்து முடித்த பிறகு மிகுதி நேரம் இருப்பின் அவரவர் திசைகளுக்கு சென்று உன் சார்பாக உனக்கு கட்டுப்பட்ட அடிமை மன்னர்களாக அங்குள்ள பொறுப்புகளை நிறைவேற்றட்டும். ஆனால் ஒன்று. என்ன? இவர்கள் தினமும் மதங்கமாபுரிக்கு ஒருமுறை வந்து உன் ஆணைகளை நிறைவேற்றி விட்டு அதன் பிறகு உன் அனுமதி பெற்றுத்தான் செல்ல வேண்டும் என்று நியமித்து விடு. அவ்வாறே செய்கிறேன். எங்கள் குருநாதர் கூறியது எல்லாம் கேட்டீர்கள் அல்லவா? கேட்டோம், கேட்டோம், கேட்டோம். எங்கள் மீது அவர் அந்த அளவுக்கு கருணை காட்டியதே போதும். தங்கள் சேவர்களாக இருந்து அட்டதிக்கு காவலரின் கடமையை செய்கிறோம். ஓம் லம் இந்திராய ஸ்வாஹா ரம் அக்னயே ஸ்வாஹா மம் யமாய ஸ்வாஹா க்ஷமம் நிருதயே ஸ்வாஹா வமம் வருணாய ஸ்வாஹா யம் வாயவே ஸ்வாஹா சம் சோமாய ஸ்வாஹா ஹம் ஈசானாய ஸ்வாஹா ஹம் ருத்ராய ஸ்வாஹா ஆம் பிரம்மணே ஸ்வாஹா ஸ்ரீம் விஷ்ணவே ஸ்வாஹா நக்ஷத்ரேभ्यः ஸ்வாஹா நக்ஷத்ரியேभ्यः ஸ்வாஹா அஹோராத்ரேभ्यः ஸ்வாஹா அர்த்தமாசேभ्यः ஸ்வாஹா மாசேभ्यः ஸ்வாஹா. வா கஜமுகாசுரா, வா.
அசுரகுல சாம்ராஜ்யத்தை கண்டுவிட்டோம் என்ற ஆனந்தத்தோடு தானே இங்கு புறப்பட்டு வந்தேன். அரண்மனை வாழ்வின் ஆடம்பரங்களிலிருந்து விடுபட்டு அமைதியான தவ வாழ்வை மேற்கொள்ளத்தானே நான் இங்கு வந்தேன். அதற்கு முன்னால் என் மனதின் அமைதியை கொலைத்துக் கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தை பற்றி தங்களிடம் ஆலோசனை பெறலாம் என்று வந்தேன் குருதேவா. என்ன? அட்டதிக்கு பாலர்களையும் வென்று தனக்கு கட்டுப்பட்டு நடக்க வைத்த உனக்கு அமைதி இல்லையா? ஏன்? ஏதோ தவறு நேர்ந்து விட்டதோ என்ற ஒரு உறுத்தல் என் மனதில் ஏற்பட்டு விட்டது. இல்லை கஜமுகா, எந்த இந்திரன் நமது அசுரர் குலத்தை எள்ளி நகையாடினானோ அந்த அமரேந்திரனை நமது அசுரகுலத்தின் அடிமையாக கொண்டு வந்து நிறுத்தினாயே, அதுவே உனது வெற்றியின் அடையாளம். அது போதும் என்கிறீர்களா குருதேவா? ஏன்? அவனோடு இணைந்த அக்னி தனது வெம்மை தணிந்து உம்மை பணிந்தான். வாயுவும் வருணனும் ஓய்ந்தனர். பிறருக்கு நிதி வழங்கும் குபேரன் உன் முன் தலை குனிந்தான். யமன் தன் உயிருக்கு பயந்து எங்கோ ஓடி மறைந்தான். நிறுதி நிமிடத்தில் நிலைகுலைந்து போனான். ஈசானன் பேசவே பயந்தான். இதற்கு மேல் உனக்கு வேறென்ன வேண்டும்? இத்தனைக்கு பிறகும் என் மனதில் ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது குருதேவா. என்னது? எதுவாயினும் கேள். ஒரு சீடனின் சந்தேகத்தை தீர்த்து வைக்க வேண்டியது குருநாதனின் கடமை. யுத்த களத்தில் போராடி அவர்களை இங்கு கொண்டு வந்தோம். எத்தனையோ இழிவான வேலைகளை கொடுத்தோம். இத்தனைக்கு பிறகும் அவர்கள் எந்த வகையிலும் பாதிக்கப்படாமல் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அது எப்படி? எதானாலும் தளர்ந்து விட மாட்டோம் என்று ஏறு நடை போடுகிறார்களே, அது எப்படி? நாம் தரும் கடுமையான வேலைகள் அவர்களை பாதிக்கவில்லையா, அல்லது அமுதம் அருந்தியதின் பலனா? இரண்டுமில்லை கஜமுகா. அவமானத்தால் அவர்கள் ஒவ்வொருவரும் நொந்து போய் கிடக்கிறார்கள். அமுதம் அவர்களுக்கு மரணமற்ற வாழ்க்கையை தந்தாலும் அதற்கும் அவர்கள் தளர்ச்சியடையாமல் இருப்பதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. வேறு என்ன காரணம்? முனிவர்கள் செய்யும் தவத்தின் பலன் அவர்களுக்கு நம்பிக்கையை தருகிறது. அவர்கள் நடத்தும் வேள்விகளால் கிடைக்கும் அவி உணவு அவர்களுக்கு பலத்தை தருகிறது. இவைகளை சிதைத்து விட்டால் அவர்களால் எதுவும் செய்ய இயலாது. அப்படியா? இது எனக்கு முன்னதாகவே தெரிந்திருந்தால் முனிவன் என்று சொல்வதற்கு எவனுமே இல்லாமல் செய்திருப்பேன். இன்றே என் படைகளை அனுப்புகிறேன். சாஸ்திரம் கற்றவன், சடை முடி தரித்தவன், சாமியார் நான் என்று ஊர் சுற்றித் திரிபவன் அனைவரையும் அழிக்கிறேன். கண்ட இடத்தில் விலங்கு பூட்டி என் சிறைச்சாலையில் தள்ளுகிறேன். ஆசிரமங்களை எரிக்கிறேன். வேள்விகளை சிதைக்கிறேன். அவி உணவு என்பதே அவர்களுக்கு கிடைக்காமல் செய்கிறேன். நக்ஷத்ரேப்யः ஸ்வாஹா நக்ஷத்ரேப்யः ஸ்வாஹா அஹோராத்ரேப்யः ஸ்வாஹா அர்த்தமாசேப்யः ஸ்வாஹா.
विष्णुम् शशिवर्णम् चतुर्भुजम् प्रसन्नवदनम् ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये எங்கள் ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே முழு முதலாகும் ஒளியே மலர் தூவினாள் போற்றுவோம். விக்ன விநாயகனே சரணம் விக்ன விநாயகனே. எங்கள் ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே ஒரு கொம்புடனே இரு செடி கொண்டாய் மும்மதம் பொழிந்திடும் வேழமுகா நான் மறை போற்றும் ஐங்கர உருகே அருமுகன் போற்றும் எழுகடல் வடியே என் திசை நவக்கோ जय जय गणपति जय जय गणपति जय जय गणपति जय जय गणपति. ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே முழு முதலாகும் ஒளியே மலர் தூவினாள் போற்றுவோம். விக்ன விநாயகனே சரணம் விக்ன விநாயகனே. எங்கள் ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே